தகவல் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 8th லெசன் இது புள்ளியியல் நிகழ்தகவு அப்படிங்கிறது. அதுல நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 கிளாஸஸ்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன, மீன் மீடியன் மோட் ரேஞ்ச்னா என்ன, ஹவு டு கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம் கண்டுபிடிப்பது எவ்வாறு, அதனுடைய மெத்தட், டைரக்ட் மெத்தட், டெவியேஷன் மெத்தட், அப்சர்வ் மெத்தட், மீன் மெத்தட். அது அன்குரூப்டு டேட்டாவா இருந்தா, குரூப் டேட்டாவா இருந்தா அது மீன் மெத்தட், அப்சர்வ் மீன் மெத்தட், டெவியேஷன் மெத்தட். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸஸாக பார்ப்போம். அதே மாதிரி 0.1 எக்ஸசைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ 0.1 எக்ஸசைஸ் மோரோவர் நம்ம முடிச்ச போறோம். இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு தான் இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு நான் இந்த லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன் வேற பார்த்துருந்தோம், மாறுபாட்டு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கான சிமுலேஷனும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். 8.2 எக்ஸசைஸ் ஆகுது சரிங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம 8.1 எக்ஸசைஸ்ல 13th கொஸ்டின் 13வது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு 14ம் 15ம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ 14th கொஸ்டினும் 15th கொஸ்டினும் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது இதேதான், எதுவும் டோட்டலி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. சேம் நம்மளுடைய இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த 14th and 15th பார்த்துட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு தேர்வு அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எண்ட் ஆஃப் செஷன்ல உங்களுக்கு ஒரு 2 ஆக்டிவிட்டி. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல நம்ம சிமுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட் 3 கிளாஸஸா பார்த்துட்டீங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைரக்ட் மெத்தட், ஹவு டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் இன் டைரக்ட் மெத்தட், ஹவு டு கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைரக்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அண்ட் அஸ்யூம்டு மீன் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஓவராலா மீன் மீடியன் மோட் ரேஞ்ச் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் லைவா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நமக்கு இன்ட்ராக்ஷன் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 8.1 எக்ஸசைஸ்ல பார்க்காத லாஸ்ட் 2 சம்ஸ் பாருங்க. Question number 14. For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற 2 மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையில் 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்படும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விலக்கமும் காண்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன குறிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது இப்போ 10, 20 அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல 30, 40ன்னு சொல்லிட்டு வேல்யூஸை மாற்றி எடுத்துட்டாங்க. ஸோ அப்ப அந்த வேல்யூஸை மாற்றி எடுக்கும்போது நமக்கு கரெக்ட் மீனும் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த வேல்யூஸை கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம். ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் நோட் பண்ணி வைங்க. எனி டவுட் எனி கொஸ்டின் டவுட் பண்ணுன்னா நோட் பண்ணுங்க. நீங்க சாட் செஷன்ல கேட்கலாம்.
சோ கேளுங்க. அப்படி அப்படியே அந்தந்த சம்ஸ் முடிக்கும் பொழுதே உங்களுக்கு நீங்க இங்கேயே அந்த டவுட் கிளாரிஃபை ஆயிடும். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகாது அடுத்த கணக்குக்கு போறதுக்கு. ஸோ டவுட்ஸ் நோட் பண்ணி வச்சு கையோட கேளுங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாஸ் எல்லாமே எழுதுறேன் நானு. given என்ன கொடுத்திருக்காங்க? given n is equal to 100, x bar is equal to 60, அப்புறம் sigma standard deviation is equal to 15. so x bar அப்படிங்கிறது வந்து x bar is equal to summation x divided by n the x bar. so இதுல இருந்து நீங்க summation x எழுதணும் அப்படின்னா summation x is equal to x bar into n அப்படிங்கிறது தான் summation x அப்படின்னு சொல்லுவோம். so summation x is equal to x bar into n அப்படின்னு எழுதியதுனால x bar உடைய மதிப்பு 60 அப்படின்னு given கொடுத்திருக்காங்க. n உடைய வேல்யூ 100 அப்படின்னு தெரியும். so அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6000 is the summation x. ஓகேங்களா? so இப்போ correct summation x is equal to incorrect summation x minus wrong value plus correct value போட்டோம்னா நமக்கு கரெக்டான x bar என்ன அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? மீன் என்ன? x bar x bar மீன் x bar என்பது மீன். ஓகேவா? சோ அப்போ கரெக்டான சமீஷன் x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தப்பானதுல இருந்து ரெண்டு பழைய வேல்யூவையும் புதிய வேல்யூவை ஆட் பண்ணி லெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டானது கிடைக்கும் இல்லையா? சோ அப்போ கரெக்ட் சமேஷன் x is equal to incorrect summation x அப்படின்னா டோட்டல் வேல்யூப்பா. incorrect summation x minus wrong value plus correct value. wrong value plus correct value. so இப்போ கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ்க்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் தான் 6000 கண்டுபிடிச்சிருக்கோம். ராங் வேல்யூ என்ன? 4572. கரெக்ட் வேல்யூ வந்து அதாவது ஸ்கோர் வந்து 4572, வேற ராங் என்டரன்ஸ் 4027 போட்டாங்க. சோ அப்போ correct summation x is equal to incorrect summation x is 6000 plus 45 plus 72 minus 40 minus 27. The correct value or wrong value. So இப்போ இந்த பிளஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ்ல இருக்கிறது லெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6117 மைனஸ் 67 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 67. சோ அப்போ கரெக்ட் சம்மேஷன் x is equal to இதுல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட் summation x is equal to 6050. so இப்போ இங்க n is equal to 100. இப்போ கரெக்ட் x bar ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? correct x bar is equal to correct summation x divided by n, which is 6050 divided by 100. so ரெண்டு புள்ளி தள்ளிட்டீங்கன்னா 60.5. so old x bar என்ன? 60. new x bar correct x bar 60.5. old summation x is 6000, correct summation x is 6050. okay. so இப்போ இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டுருவேன். இப்போ மீன் வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நமக்கு வந்து சிக்மா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து கரெக்ட் சிக்மா இருக்கு. ஸோ கரெக்ட் total value and correct mean identifier. So we need to calculate correct standard deviation and incorrect standard deviation value and correct standard deviation value. Okay.
standard deviation sigma is equal to டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி அப்படியே நீங்க கேளுங்க. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நீங்க சேர்த்து வச்சு ஓவராலா கேட்கும் போது உங்களுக்கு மறந்துடும். ஸோ சம்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டெப்ஸ்ல கேட்டாதான் உங்களுக்கு டவுட் கிளாரிட்டி வரும். ஸோ இன்கரெக்ட் வேல்யூ ஆஃப் சிக்மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், 15 15. ஓகேவா, இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ பாருங்களா, incorrect value of sigma is equal to 15 is equal to square root of summation x squared by 100 n க்கு பதிலா summation x by n the whole square, summation x by n is 60. இது வந்து incorrect value ஓடது போட்டுட்டு இருக்கோம். ஸோ கரெக்ட் வேல்யூ ஓடது போடணும். ஓகேவா, ஸோ இப்போ incorrect value of sigma, sigma உடைய வேல்யூ தான் 15. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், squaring on both sides. இது 15 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா 225 ஈக்குவல் டு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகும்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 மைனஸ் 3600, 60 ஸ்கொயர்டுங்கும் போது 3600. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம், இது மைனஸ் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது summation x squared by 100 equal to 3600 plus 225. இத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிளஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ summation x squared by 100 is equal to, இதுல இருந்து summation x squared by 100 is equal to 2825 அப்படின்னு ஆகும். இது இந்த 100 ஆப்போசிட் சைட் கொண்டு போனீங்கன்னா இங்க 2 0 ஆட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். summation x squared is equal to 382500 அப்படிங்கிறது தான் incorrect சிக்மாவுடைய வேல்யூ, incorrect summation x squared உடைய வேல்யூ. இப்போ இதை காப்பி பண்ணுங்க, இதுல இருந்து தான் நம்ம கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். காப்பி பண்ணி இது 382500 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு incorrect summation x squared plus correct value minus wrong value, correct value minus wrong value. இப்போ correct value of summation x squared தான் நம்ம கடைசியா கண்டுபிடிச்சு, correct value of summation x squared is equal to கடைசியா கண்டுபிடிச்ச incorrect value. அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த 4572 and 4027 instead of numbers போட்டிருந்தாங்க, அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ கரெக்ட் வேல்யூ ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட், correct value of summation x squared is equal to 382500. இங்க எல்லாமே வந்து ஓகே. அப்போ சம் ஒர்க் அவுட் பண்றேன், நீங்க பார்த்துட்டு டவுட். 27 square. So இப்போ 382500 plus 45 square பண்ணீங்கன்னா 2025 plus 72 square பண்ணீங்கன்னா
5184 minus 40 square பண்ணீங்கன்னா 1065. 82500 plus 2025 plus 5184 minus 1600 minus 729. So இப்போ பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க தனியா, மைனஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா 389709 பிளஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணா மைனஸ் 2329. ஸோ இதுல இருந்து இதை லெஸ் பண்ணும்போது 387380 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா, correct sigma is equal to square root of 387380 by 100 minus 60.5. நம்ம இது வரைக்கும் 60 வச்சு பண்ணோம், இப்போ 60.5. ஸோ இந்த 100 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3873.2 புள்ளி மட்டும் தரலாம் போதும் 80. இது வந்து 60 ஸ்கொயர் 3.5 ஸ்கொயர் பண்ணா 3660.25. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 213.55 அப்படின்னு வரும். இதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா சிக்மா இஸ் அப்ராக்சிமேட்லி 14.61. ஓகேங்களா? 15 into 15 225. ஸோ அப்போ இது 14 நடுவுல இருக்கு. ஸோ அதனால 14. Find the correct mean and the standard deviation கேட்டிருந்தாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்மர் கோட் பண்ணும்போது ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, மேம் நீங்க எங்க இருந்து வந்து இந்த 382545 ஸ்கொயர் 72 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இந்த சம்மர் 3 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா மீன் கால்குலேட் பண்ணோம், அதான் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணி கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணி, ஸோ அந்த கரெக்ட் சம்மேஷன் எக்ஸை வச்சு ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாதான் நமக்கு கரெக்ட் சிக்மா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே ஸ்கொயர்ல தான் எடுக்கணும். அப்பதான் நம்ம சிக்மா கால்குலேட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் கால்குலேட் பண்ணது மீன். ஸோ ஆஃப்டர் தட் வி ஆர் கால்குலேட்டிங் சிக்மா. ஸோ சிக்மா கால்குலேட் பண்ணும்போது எல்லா வேல்யூமே ஸ்கொயர்ல எடுக்கணும். ஸோ அதனால அந்த இடத்துல ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கங்கே இந்த டவுட் கேட்கறது வெல் அண்ட் குட். பிகாஸ் வந்து இந்த சம் முடிச்சு நீங்க சம் போகும்போது இதுல என்ன டவுட் கேட்கணுங்கிறது மறந்து போயிடுவீங்க. ஸோ அங்கங்கே டவுட் கேட்கறது சூப்பர். ஸோ இப்போ இந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, அடுத்தது 15th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. நான் சொன்ன ஆன்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு திருப்பி ஒன் மோர் டைம் கேளுங்க. நான் உங்களுக்கு அகைன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், நோ இஷ்யூஸ். ஸோ 15th question in the 8.1 exercise. The mean and variance of 7 observations are 8 and 16 respectively. If 5 of these are 2, 4, 10, 12 and 14, then find the remaining 2 observations. 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விலக்கவர்க்க சராசரி முறையே 8, 16 ஆகும். அதில் 5 தரவு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. மீதம் உள்ள 2 தரவு புள்ளிகளை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டு அதுல 5 டேட்டாஸ் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 2 டேட்டாஸ் தரல. அந்த 2 டேட்டாஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, bar is equal to 8. Okay, mean and variance. Okay, standard deviation அப்படின்னா சிக்மா,
வேரியன்ஸ் விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். ஓகே, அப்புறம் வேல்யூஸ் n is equal to 7. ஓகேவா? ஸோ அப்புறம் கொடுத்துருக்கிற 5 வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பிராக்கெட் போட்டுட்டேன். 2, 4, 10, 12, 14. இது 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. mean, variance, the number of count and data in 5 numbers. Balance 2 we need to identify. So let the remaining observation be A and B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளால என்ன அந்த ரெண்டு வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? Let the remaining observations be A and B. Okay. So அப்போ x bar அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? x bar, how to calculate x bar? Summation x divided by n is equal to x bar. இல்லையா? So அப்போ x bar is equal to summation x divided by n. So summation x இங்க போடுறச்ச நீங்க values என்ன போடணும்? இந்த 5 plus 2 is 8 plus b. 2 plus 4 plus 10 plus a plus b divided by 7. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க ஆல்ரெடி நமக்கு கொடுத்திருக்கிற கிவன் எக்ஸ் பார் என்ன கொடுத்திருக்காங்க? 8. 8 is equal to இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 14, 14, 24, 24, 34, 40, 42. 42 plus a plus b divided by 7. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பார் உடைய வேல்யூ என்னுடைய வேல்யூ தான் கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சோ இப்போ 42 plus a plus b is equal to 56 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இதுல இருந்து 42 plus a plus b is equal to 56. சோ 56 ஆயிடுச்சா? அப்போ a plus b மட்டும் இங்க வச்சுக்கோங்க. a plus b is equal to 56 minus 42 போட்டீங்கன்னா 14. So a plus b is equal to 14 சொல்லிருக்காங்க. given numbers நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? So a-வையும் b-யையும் ஆட் பண்ணினா 14. இப்போ வந்து a வந்து 8 plus 6 இருக்கலாம். 8 6 14, 7 7 14, 13 plus 1 14, எப்படி வேணாலும் இருக்கலாம் காம்பினேஷன். சோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. The given five numbers are 2, 4, a, b, 10, 12, 14. So நம்மளுடைய சீரியஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த a and b உள்ள கொண்டு 2, 4, 6, 8, 10, 12, 14 போட்டீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் 6 கூட்டல் 8 plus 8 is equal to 14. நம்மளுடைய சீரியஸ்லயும் all are even numbers, difference is 2. So அப்போ a is equal to 6 and b is equal to 8. A is equal to 6 and b is equal to 8. So for எழுதிடுங்க. So for other numbers the common difference is 2. For other numbers, the common difference is 2. So, hence a is equal to 6. A is equal to 6, B is equal to 8. Okay. So, இதோட 8.1 exercise over. அடுத்தது 8.2 exercise பார்க்க போறோம். மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்க்க போறோம், டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா?
ஸோ நம்ம மாறுபாட்டுக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த 2 ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ செஷன்ஸ் யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து 8.1ல என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய மீன் மீடியம் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேஷன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியா காமிக்கிறேன். ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்க. ஸோ ஆன்சர்ஸ் சொன்னாதான் நமக்கு செஷன் இன்ஃபெக்டிவா இருக்கும். நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் நாட் யுவர் எம்சிக்யூ செஷன், இது ஆக்டிவிட்டி செஷன். ஸோ நம்ம இந்த 8.1ல பார்த்தது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டவுட் நீங்க இங்க கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் நம்பர் 15ல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, மேம் நம்ம வந்து ஏ அண்ட் பி உடைய வேல்யூ ஏன் 13+1 அப்படின்னு சொல்லி 14 எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க a plus b is equal to 14 சொல்லிருக்கீங்க. ஏன் வந்து அந்த கால்குலேஷன் 6+8 தான் எடுத்துக்கணும், வேற நம்பர் எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க எப்படி இத வந்து புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆல்ரெடி கிவன் சீரியஸ் என்ன 2 4 10 12 14. ஸோ 2 plus 4 2 plus 2 is 4, 10 plus 2 is 12, 12 plus 2 is 14. ஸோ அந்த சீரியஸ் வந்து ஒரு சீக்வென்ஸா இருக்கு, தொடர் வரிசையா இருக்கு, நடுவுல தான் ஒரு கேப் இருக்கு. ஸோ அப்ப நீங்க அதை வந்து ஃபில் பண்ணும்போது காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அந்த சீரியஸை வந்து நீங்க ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது ஏ உடைய வேல்யூ 6ம் பி உடைய வேல்யூ 8ம் போட்டீங்கன்னா 2 plus 4 2 plus 2 is 4, 4 plus 2 is 6, 6 plus 2 is 10, 3 plus 2 is 6, 10 plus 2 is 12, 12 plus 2 is 14. ஸோ அந்த சீரியஸ் அப்படியே வந்து கரெக்டா ஆர்டர்ல போகுதா? ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த இது a plus b is equal to 14ங்கிற ஈக்குவேஷன் வந்தப்பவே சொன்னேன். 7 plus 7 14 இருக்கலாம், 8 plus 6 14 இருக்கலாம், 6 plus 8 14 இருக்கலாம், 13 plus 1 14 இருக்கலாம். பட் நமக்கு அந்த கொஸ்டின்ல எப்படி சீக்வன்ஸ் அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். நம்ம வந்து இப்போ இதே 5th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இங்க சம் பண்ணோம், a plus b is equal to 14 என்னென்ன காம்பினேஷன் வருதுன்னு சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், எக்ஸாக்ட் காம்பினேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். நான் இப்போ வந்து ஆக்டிவிட்டி செஷனுக்கு போகிறேன், ஆன்சர் பண்ணேன். ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் மீன்னா என்ன, மீன்னா என்ன, மோட்னா என்ன, அதை வந்து சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மீன் எதுக்கு மேப் ஆகும், மீடியன் எதுக்கு மேப் ஆகும், அதை வந்து எனக்கு சொல்லுங்க. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது எது எதுக்கு மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஃப்ரம் எவ்ரிஒன். ஸோ ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். ஆன்சர் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணலாம், நம்ம கரெக்டான ஆன்சரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேப் பண்ணிட்டு செக் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது the total the total of the number divided by how many numbers are there. அதாவது எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணி இந்த குறிப்பிட்ட given வேல்யூவால டிவைட் பண்றது என்னன்னு சொல்லுவோம். வெரி குட். பார்க்கலாம், ஆன்சர் போட்டுட்டு நம்ம ஃபைனலா ஒரு தடவை செக் பண்ணலாம். நெக்ஸ்ட், how likely something is to happen. அதாவது
ஏதாவது இது நடக்கும் நடக்காது இது இருக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வெரி குட், ப்ராபபிலிட்டி. சூப்பர். கொடுத்துட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது the value that appears most. எதுக்கு வேல்யூ that appears most அப்படிங்கிற இது யூஸ் பண்ணுவோம்? மோட். குட். The difference between the biggest number and the smallest number, last option is this one. So range. ஆன்சர் சப்மிட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி எதுக்காக நான் இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு அப்பதான் வந்து என்ன வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதே தெரியும் அப்படிங்கிறதுக்காக. மீடியன், மோட், ரேஞ்ச், ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். சப்மிட் ஆன்சர் கொடுப்போம். வெரி குட், ஆல் ஆர் ரைட். சூப்பர். ஸோ அடுத்தது இன்னொரு கேம் உங்களுக்கு. இதுதான் சம் கால்குலேஷன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ advance to 7th math test and the scores of 58, 17, 71, 84, 62 and 61. What was not mark score? ஸோ இதை கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணணும். பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க. செக் பண்ணுவோம். Very good, correct answer. Super. So second question, we are moving to second question. What is the mean average of these numbers? 18 plus 12, 18, 12, 10, 10, 25. So இதை add பண்ணி mean average கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் add பண்ணீங்கன்னா 75, 75 by 5. ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். The number which occurs most frequently in a set of numbers is நம்ம பார்க்கலாம். Most frequent யூஸ் பண்ணக்கூடியது எது? More. Very good. So next question. What is the number? What is the mode of these numbers? இதை எது வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம்? இந்த நம்பர் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்திருக்குன்னு பாருங்க, அதுதான் மோட். ஸோ which number is mode? 25. Very good. Super. So answer நீங்க பண்றீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பர். 5 children have height of 138 centimeter, 135 centimeter, 140 centimeter, 139 centimeter and 141 centimeter. What is the range of their height? The range எப்படி calculate பண்ணுவீங்க? How to calculate range? இப்பதான் range meaning பார்த்தோம். biggest value minus smallest value. So இதுல எது biggest value, எது smallest value, less பண்ணுங்க, less பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. So 141 minus 135. Okay. So 6 correct answers கொடுத்திருக்கீங்க. அடுத்தது, if you arrange numbers in order and then identify the middle number, this would be the what? என்ன meaning? மோடா, மீடியனா, ரேஞ்சா, மீனா? எப்படி வந்து இதுல வந்து மீடியம்கான டெஃபினேஷன், மோடுக்கான டெஃபினேஷன், ரேஞ்ச்கான டெஃபினேஷன், மீன்கான டெஃபினேஷன் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்க? மீடியம். செக் பண்ணுவோமா? வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சூப்பர். Next question. What is the median of these numbers? 2.4, 2.8, 2.3, 2.9 and 2.9. Median கேட்டிருக்காங்க. So answer பண்ணுங்க. 2.3, 2.8, 2.9. Mid value 2.8. Very good. So next question. If the mean of 6 numbers is 41 and then the sum of each numbers is that 215, 264, 246, 134. Super. So C சொல்லிருக்கீங்க. Correct answer. Very good.
Okay, next question. Last two questions. There are 7 jars of sweet. Then 7, 6, 4, 8, 2, 5, and 11 fish in each box. What is the median number of the sweet? So, median number என்னன்னு சொல்லுங்க. 6, 11, 12, 14, calculate பண்ணி சொல்லுங்க. Option A சொல்லிருங்க, check பண்ணலாம். Very good, super. அடுத்தது 10th question, last question. If the mean of these numbers is 17, then the sum of these numbers is dash. அதாவது இந்த வேல்யூடைய மீன் வந்து 17ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதனுடைய சம் ஆஃப் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்னவா இருக்கும்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். 10 out of 10. ஸ்கோர் 10 out of 10. ஓகேங்களா? ஸோ நம்ம பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த 10 கொஸ்டினுமே ரெண்டுமே உங்களுடைய டெஃபனிஷன்ஸும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அந்த கொஸ்டின் ஆன்சருக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்து நம்ம 5.2 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி நீங்க 2 டவுட் கேட்டுட்டீங்க. அதே மாதிரி நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் பர்ஃபெக்டா எல்லாமே ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம ஒர்க் அவுட் பண்ண அங்கேயே ஆன்சர் கேட்கறது தான் நல்லது. ஸோ அது இல்லாம வேற ஏதாவது கான்செப்ட்ல டவுட் இருக்கு அப்படின்னாலும் இப்ப கேளுங்க. டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம். வெல்க தமிழகம்.